இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க பெருவாரியான வாக்களை பெற்றிருப்பதால் அவர் அதிபராகக்கூடிய வாய்ப்பு உருவாகியுள்ளது. முதல் இடதுசாரி அதிபராக தேர்வாக இருக்கிறார் ஏகேடி. யார் இந்த ஏகேடி? நடப்பு அதிபரை 3ஆம் இடத்திற்கு தள்ளக்கூடிய அளவுக்கு அவர் செய்தது என்ன? இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். இலங்கையில் அடிப்படையில் ஒரு மாற்றம் தேவை என்றும் ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட அம்சங்களையும் முன்வைத்தவர்தான் இந்த ஏகேடி எனப்படும் அனுரகுமார திசாநாயக்க. அனுராதபுரத்தில் 1968 எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் பின்னாளில் மார்க்சிய லெனினிச சித்தாந்தங்களில் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். அப்பா கூலி தொழிலாளி, அம்மா இல்லத்தரசி மற்றும் ஒரு சகோதரி, அவ்வளவுதான் ஏகேடியின் பின்னணி. 1987ஆம் ஆண்டு முதல் இவர் அரசியலில் தீவிரம் காட்டி வருகிறார். ஜனதா விமுக்தி பெருமுனா கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் இணைந்தார். தற்போது அதன் தலைவராகவும் இருக்கிறார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெறும் 3.16% வாக்குகளை பெற்று எம்பியாக இருந்துள்ளார். பொதுவாக இலங்கையில் கடந்த முக்கால் நூற்றாண்டாக இரு கட்சிகள்தான் மாறி மாறி ஆட்சியை பிடித்து வரும் நிலையில் இலங்கை அரசியல் கட்டமைப்பிலேயே அடிப்படை மாற்றம் தேவை என்று முழங்கியவர் ஏகேடி. கடந்த 2022 இலங்கை மக்கள் கடும் பொருளாதார சிக்கலில் நேரடியாக பாதிக்கப்பட்டனர். 16 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட சிக்கல்களால் மக்கள் விழிப்புதுங்கி நின்றனர். அப்போது சாதாரண மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற முழக்கத்தை அழுத்தமாக சொன்னவர்தான் இந்த ஏகேடி. இலங்கை பொதுஜன பெருமுனாவின் மீதான அதிருப்தியை மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்ற போது ஏகேடிக்கு பெரிய அளவிலான ஆதரவு கிடைத்தது. இலங்கையில் பொது தேர்தல் அறிவிப்பு வந்ததும் தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பை உருவாக்கிய அவர் அதன் தலைவராகவும் பொறுப்பேற்றார். இந்த ஆண்டு தேர்தலில் இலங்கையின் தென்பகுதியில் மட்டுமல்லாமல் தமிழர்கள் வசிக்கும் பகுதியிலும் அனுரகுமாராவுக்கு அமோக ஆதரவு கிடைத்துள்ளது. அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசவுக்கு மாற்றாக கடும் போட்டியை அளிக்கும் வகையில் ஏகேடிக்கு இந்த ஆண்டு தேர்தல் அமைந்தது. இளைஞர்கள், சிங்களர்கள், தமிழர்கள் என அனைத்து தரப்பினரும் முதல் முறையாக மாற்றத்தை நோக்கி தங்கள் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இனப்படுகொலையின்றி பொதுமக்களுக்கான அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி களம் கண்ட ஏகேடிக்கு மைல்கல் பலம் கிடைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல.